கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூவிக்குள்ள தியேட்டருக்குள்ள ஸ்நாக்ஸ் ஸ்னீக் பண்ணி எடுத்துட்டு போக முடியுதான்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு டிமார்ட் போகலாம். டிமார்ட் போயிட்டு நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன்னு ஓகே கைஸ், நான் டிமார்ட் போயிட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ டிமார்ட்டோட சீஸ் பாப்கார்ன் இது எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன்று தான் கிடச்சிது. முடிய போகிற நேரத்தில் கிளம்பணும். இதுக்கு படம் வந்து ஷோ வந்து நைட் 10 மணிக்கு. ஸோ அதனால லேட் ஆகிடுச்சு, கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் முடிகிற டைமில் ஒன்று கிடச்சிச்சு. இன்னொன்று இருந்தது, பட் இது மசாலா ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி ஏதோ புதுசாக இருந்துச்சு. இல்லை மேஜிக் மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்ச் சீஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிங்க்கு நான் வந்து கோக் வாங்கியிருக்கேன். ஆனால் எங்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்குது. இதுவுமே 750 ml. ஸோ ஓகே, இப்போ நான் இதெல்லாம் எப்படி ஸ்னீக் பண்ணுறேன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட காட்டுறேன். கைஸ், இதோட சேர்த்து நான் இன்னொரு ஸ்நாக்ஸும் வாங்கினேன். அதை காட்ட மறந்துட்டேன். அது என்னோட இன்னொரு ஃபேவரட் ஸ்னீக்கர்ஸ். ஸோ இதையும் சேர்த்து தான் இன்றைக்கி ஸ்னீக் பண்ண போகிறோம். நான் எப்படின்றத காட்டுறேன் வாங்க. ஓகே, நம்ம இதை வச்சு தான் எல்லாத்தையும் ஒழிச்சு கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ இதோட ஐயோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஃபஸ்ட் டைம் விளாகர்னு எதாவது கஷ்டம். ஆல்ரெடி ஒன்று ஒழிச்சு வச்சுட்டேன். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்றது காட்டுறேன். லைட் அவுட். ஸோ இங்கே ஒரு சீக்கிரம் ஜிப் இருந்தது. ஸோ ஸ்னீக்கர்ஸ் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன். இந்த பேக் நான் யூஸ் பண்ணதே இல்லை, இதுக்காக ஸ்பெஷலாக தேடி எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன், கிஃப்ட் ரேப் பண்ணி அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலான்னு. ஆனால் டிமார்ட்டில் கிஃப்ட் ரேப்பே கிடைக்கல. ஸோ ஓகே, இது எதுக்கும் எடுத்து வச்சேன். சும்மா ஒரு லாண்ட்ரி பேக் மாதிரி எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே என்னோடய பழைய ஸ்வெட்டர் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ ஓகே, இதுக்குள்ளே வைக்க முடியுதா அப்படின்றது தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். இதுக்குள்ளே வச்சு பார்ப்போம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்ப்போம். ஸோ இது பார்ப்போம். இது கொஞ்சம் பயமாக இருக்குது, பட் இருந்தாலும் இன்னைக்கு ட்ரை பண்ண தான் போகிறோம். எப்படின்னாலும் இதை ட்ரை பண்ண தான் போகிறோம். கண்டுபிடிச்சிருப்பாங்க, இதுதான் டெக்னிக், இதுதான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது லாண்ட்ரி பேக் வச்சு சவுண்ட் ரொம்ப பச்சையாக வருது. மாட்டிக்கணும் பங்கு லாண்ட்ரி வச்சுருக்கேன். என்னோட பர்சனல் லாண்ட்ரி வச்சுருக்கேன்னு சொல்லுவோம்னா. ஐயோ, பக்கத்தில் வேறு பார்த்து சிரிச்சிட்டே போகிறாங்க. சரி பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பேக்கில் தான் வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற பொருள் திங்ஸு காமிக்கணும் அந்த பேக்கில். அதுக்காக ஓகே, ஸோ பேக் காமிங்க. சரிப்பா, பேக் ஹார்ட் டிஸ்க்லாம் அந்த பேக்லேருந்து அப்படியே எடுத்து போட்டு மட்டும் பார்ப்போம். ஐயோ, என்ன அப்புறமா என்ன பண்ணுறேன். ஐயோ, அந்த அக்கா ஏன் நம்மளே பார்த்துருக்கா இல்லையா? ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாட்டில் தான் கோக் ஃபில் பண்ணுறேன். இதுதான் ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, தெரியுதா இது ஊற்றுறது? இதுவே காட்டி கொடுத்துருங்க. சரி, ஐயோ ஐயோ ஓகே, படிச்சுட்டு போய் ஐயோ ஹாஃப் கூட ஊற்றல. Shit. ஓகே, ஊற்றிட்டேன். இது எனக்கு பாட்டில் இங்கே போட்டிருக்கேன். ஒயிட் செய்யுங்க. நம்மளோட குக் குட்டி வச்சு தெரியுமோ? ஸ்மெல் வருமோ? ஸ்மெல் வருதா? ஓகே, மெட்டல் எடுத்துட்டு போகலாம். நாட்டுக்கு வேணும், ஒரு பெரிய பேக்கெட்டாக இருக்கும், அது சின்ன பேக்கெட் இருக்காங்களோ? பக்கமே ஃபெயிலியர் ஆகிடுமோ? ஷோராக மாட்டிக்கணும். இந்த தெரியுதா? ஐ மீன் இதில் இது ஒழுங்காக வச்சுட்டா நிற்கும்போது தெரியுமா? கீழே விழுந்து எப்படி காமிச்சிட்டு தெரியுது தெரியுது.
பின்னாடி இருந்து பார்த்து தெரியுங்களா? இது தெரியுது அப்படின்னு பார்த்து தெரியுது. என்ன தெரியுமா? அது என்னன்னு தெரியுங்க. என்ன பண்ணுறது? இது மட்டும் இருக்கு. இது இந்த சீக்கிரம் வச்சு ப்ளோக்குமா பார்த்துருவாங்க. இங்கே தானே மேக்ஸிமம் பார்ப்பாங்க. லேட் ஆகிட்டு வேறு வந்து பார்த்தாங்கன்னா திறக்க சொல்லுவாங்களா? இப்படி திறந்தாங்கன்னா சவுண்டு கேட்குதுமா. என்ன பண்ணுறது? கேட்டால் தூக்கி போட்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணுற கடைசி நிமிஷத்தில்? ஓகே, ஸோ இப்போ நான் போய் பயமாக இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ண போகிறேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் ವಾರ್ತೆ. ಹೆಚ್ಚು ಖುಷಿ ನಮ್ಗೆ ಆಗೋದಲ್ವಾ? ಇವರ ಕನಸು ನನಸಾಗಿಸಲು ನಮ್ಮದು ಸ್ವಲ್ಪ ಪಾಲಿದೆ ಅಲ್ವಾ? ಇನ್ನು ಮುಂದಿನ 100 ವರ್ಷದ ತನಕ ನಾವು ದಿಲ್ಲಿಯವರ ಕರ್ನಾಟಕ. ஏதாவது